கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். 21 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவோட கூட்டணி. அந்த கூட்டணி எப்படி சாத்தியமாச்சு? 2011 ஒரு முயற்சி நடந்தது. மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி சொல்லும்போது கூட பழம் நழுவி கொண்டிருக்கிறதுலாம் சொன்னாரு. ஆனா அது மக்கள் நல கூட்டணியா மாறிடுச்சு. அது நடக்காமயே போயிடுச்சு. 2021 உங்களால எப்படி அதை சாத்தியப்படுத்த முடிஞ்சது? கேப்டன் இருந்த காலத்திலே இருந்துங்க கலைஞரோட அவர் மிகப்பெரிய நட்புங்க. எங்க மேரேஜ் நடந்தே அவர் தலைமை, தலைமையில தான். மூப்பனார் தலைமை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவ்வளோ அன்பா 2 பேரும் பழகுவாங்க. விஜிம்பாரு, அண்ணன் அண்ணன்பாரு. அவ்வளோ க்ளோஸு. அப்படி இருக்கும்போது 2016 வந்து திமுகவுடன் கூட்டணி அமைக்கணும்னு எல்லாருமே சொன்னாங்க கட்சியில. கேப்டனும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தார். இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நம்பி தான் கலைஞர் ஐயா அந்த சொன்னார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்தடுத்து நகர்வுகள் தவறாக போய் அது முடியாம போயிடுச்சு. அந்த காலகட்டத்துல. அது நடக்காம தப்பு தப்பா போய் முடியாம போனதுனால, அந்த முறை நாம வந்து மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை நம்ம வந்து அன்னைக்கு கேப்டன் தலைமையில எடுத்தோம். பட் அது மக்களிடையே சென்று பெரிய வெற்றியை தரலை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு நடந்த அத்தனை நிகழ்ச்சியுமே மக்களுக்கு தெரியும். இப்போ ஏன் 2021 திமுகவுடன் கூட்டணி அப்படின்னா, இந்த முறை எங்களுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி தமிழ்நாடு முழுக்க பயணம் முடிச்சு, எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை நான் வந்து அழைத்து பேசியபோது, இந்த முறை நாம திமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி, நான் சொன்னேன், மாநாடு சிறப்பா ஃபர்ஸ்ட்டு முடிப்போம். இன்னும் ரொம்ப டைம் இருக்கு தேர்தலுக்கு. அதற்கு பிறகு நாம யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்போம்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ மாநாடு மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைச்சு குடுத்தாங்க, எங்க எல்லா மாவட்ட செயலாளர்கள். ஸோ அதைக்காக அவர்களை அழைத்து ஒரு பாராட்டு விழா கட்சி ஆஃபீஸ்ல பண்ணோம். அப்படி இருக்கும்போது, எல்லா உங்க மாவட்டத்தின் சார்பா நீங்க வந்து கருத்து கேட்டு வந்து, இங்க ஒரு பேலட் பாக்ஸ் மாரி வைப்போம். உங்க கருத்த அதுல எழுதி போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, எல்லா மாவட்ட செயலாளரும் அந்தந்த மாவட்டத்தினுடைய கடைக்கோடி தொண்டனின் விருப்பத்தையும் கொண்டு வந்து அந்த பேப்பர்ல எழுதி போட்டாங்க. அதை பிரிச்சு பார்க்கிறப்போ 85% to 90% எல்லாமே இந்த முறை திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று இருந்தது. அது ஒரு ரீசன். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், ராஜ்யசபா குடுக்குறேன்னு சொன்னாரு. அப்புறம் அவர் வந்து அத குடுக்கல. அத நான் ரொம்ப கேஷுவலா தான் அங்க எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு கூட நாங்க திமுக கூட போணும்னு நினைக்கவே கிடையாது. இதாங்க உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு, "நாங்க எங்க சொன்னோம்? அவங்களுக்கு ராஜ்யசபா குடுக்குறோம் நாங்க எங்கேயும் சொல்லலையே. யார் யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு." அவர் சொன்ன அந்த பேட்டி கடைக்கோடியில இருக்கிற ஒரு தொண்டனையும் பாதிச்சிருச்சு. யார் யாரோன்னா, அப்ப நீங்க எங்களுக்கு பொதுச் செயலாளர். அப்ப நீங்க யாரோவா? அப்ப என்ன அவமானம் இதுன்னு எல்லாருமே அன்னைக்கு வந்து கொந்தளிச்சாங்க. நான் அப்பயும் அமைதியாக இருக்க வேண்டும். பொறுமையா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதற்கு பிறகு வந்து நிகழ்வுகளை நீங்க பார்க்கணும். நாங்க கூட்டணியில இருந்தது அப்போ அதிமுக கூட தான். நாங்க ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்தோம். நாங்க பலமுறை அண்ணன் எடப்பாடியார்ட்ட சொன்னோம். அண்ணன் நாங்க உங்க கூட இருக்கிறோம். ஏன்னா 2024 கூட இருந்த பாஜகவும் சரி, பாமகவும் அவங்கள விட்டுட்டு கடைசி நிமிடத்துல போனது எல்லாருக்கும் தெரியும். அவங்க போய் ஒரு தனி அணி அமைத்ததும் தெரியும். அந்த காலகட்டத்திலும் தேமுதிகவுக்கும் மிகப்பெரிய அங்க அழைப்பு இருந்தது. இருந்தாலும் நாம் ஒரு கூட்டணியில இருக்கும்போது அப்படி வர முடியாதுன்னு சொல்லி அவருக்கு துணை நின்னோம். யாருக்கு? அண்ணன் எடப்பாடியாருக்கு, அதிமுகக்கு. 2024ல தேமுதிகவை தவிர அவர் கூட யார் அன்னைக்கு இருந்தாங்க? யாருமே இல்ல. ஆனா, அவர் என்ன செய்றாருங்க, இந்த 26 தேர்தலுக்கு கூடயே அவங்களுக்கு நம்பிக்கையா இருந்த எங்களை விட்டுட்டு, அவங்கள விட்டுட்டு யார் போனாங்களோ, அவங்கள கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு சீட்டு ஃபைனல் பண்றாரு. ஃபர்ஸ்ட்டு பாமகவ கூப்பிடுறாரு. அவங்களுக்கு 18 சீட்டு. ஒரு ராஜ்யசபாவோ என்னன்னு தெரியாது. அது ஃபைனல் பண்றாரு. அதுக்கு அடுத்தது பிஜேபிய கூப்பிடுறாங்க. டெல்லிக்கு போறாரு. வர்றாரு. முகத்த கர்ச்சீஃப்லலாம் மூடிட்டு போனாரு. அதெல்லாம் நம்ம விஷுவல் பார்த்தோம். பிஜேபி கூட போறாரு, வராரு. அதுக்கு பிறகு அவர் வந்து பிஜேபியோட ஃபைனல் பண்றாரு நம்பர் ஆஃப் சீட்ஸ். அதுக்கு பிறகும் தேமுதிகவை அவர் அழைக்கவே இல்ல. அப்பதான் அந்த நேரத்துல நம்ம வந்து அமைச்சர் பெருமக்கள்லாம் நல்ல நட்பு தாங்க இல்ல, அதிமுக. அங்கதான் அந்த கேள்வி. இப்ப ஈசா யோகா மையத்துல நீங்க மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு போனோம். போறீங்க. நீங்க அங்க எஸ்பி வேலுமணி இருக்காரு, எல்முருகன் இருக்காரு, ஃபட்னவிஸ் இருக்காங்க. ம். எல்லாரோடையும் இணக்கமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அங்க ஒருவேளை அங்க நாங்க பொதுவா மீடியாவாவும் வெளியிலயும் பார்க்கப்பட்டது, அதிமுகவோட கூட்டணியில தான் நீடிக்க போறீங்க அப்படின்ற பார்வை தான் இருந்தது. ஆனா ஒரு 1 டேல 2 நாள்ல
அடுத்த நாள் செய்தி வந்து வேற மாதிரி இருக்கு. நீங்க அறிவாலயம் வர்றீங்க, கூட்டணியை இங்க உறுதிப்படுத்துறீங்க. அது எப்படி ஒரு நாள்ல எப்படி அது இல்ல, மாறுது? இல்ல. இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்த விஷயம். அதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ம். ஏன் எங்கள அழைச்சு இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் நம்பர் ஃபைனல் பண்ணலன்னு அமைச்சர்களோட நம்ம பேசுறப்போ, ஆ இந்த வாட்டி எல்லா டிசிஷனும் அண்ணன் எடப்பாடியார் தான் எடுக்குறாரு. அதனால நாங்க எதுவும் சொல்ல முடியாது. அவரே அழைப்பார்ன்னு சொல்லிட்டே தானே. பட் டைம் போயிட்டு இருந்துச்சு. பத்திரிகையாளர்கள் வந்து செல்லும் இடமெல்லாம் என்ன வந்து எப்ப கூட்டணின்றப்போ, என்னால அதற்கு மேல வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை வருது. அப்போ நாங்க ஈஷா மையம் போறதுங்க, நான் எவ்ரி இயர் போறேங்க. ஏதோ இந்த வாட்டி தான் நான் போனேன்னு எல்லாரும் இல்ல இந்த நினைக்கிறாங்க. வட்டம் அது கவனம் பெற்றது அது தேர்தல் ஏன்னா அரசியல். தேர்தல் நேரம் ஆமா. இருந்ததுனால அது கவனம் பெற்றிருக்கு. நான் எவ்ரி எவ்ரி இயர் நான் வந்து அந்த சிவராத்திரி அன்னைக்கு ஈஷாக்கு போவது என்னுடைய ரெகுலரா நான் ஒரு வழக்கமா வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஈஷா மையத்துல தான் எனக்கு அழைப்பு வரும். இவங்க யாரும் அழைச்சு நான் போறது கிடையாது. ம், ம். அப்படி இந்த முறையும் அழைப்பு வந்தது. நான் போறேன். எனக்கான இந்த மாரி ஒரு சீட்ல என் பேர் எழுதி வச்சிருக்காங்க. என்ன அழைச்சு போய் அவங்க எங்க உட்கார வைப்பாங்க எனக்கு தெரியாது. எல்லாரும் ஈஷா யோகால இருக்கிறவங்க அழைச்சு கொண்டு போய் உட்கார வைக்கிறேன், பார்க்குறேன். என் பக்கத்துல அப்ப அவங்களோட சேர்ந்து ஆமா. உட்காருங்க. என்ன அண்ணன் வேலுமணி இருக்காரு, வேல்முருகன், அப்புறம் சென்ட்ரல் அது திட்டமிட்டது கிடையாது. ஆ ஈஷால பண்ணப்பட்டது. அது கேஷுவலா நடந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ அண்ணன் வேலுமணி எங்களுக்கு எவ்வளோ வருஷமா தெரியும். பக்கத்திலேயே இருக்காரு. எல்முருகன் எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாரோடையும் நான் கேஷுவலா அங்க பேசிட்டு இருந்தோம். இதுதான் ஆக்சுவலா அங்க நடந்ததுங்க. அதுக்குள்ள பத்திரிக்கையாளர்கள் எல்லாமே அதிமுக கூட கூட்டணி உருவாயிருச்சு. ஈஷால தான் அது உருவாச்சுன்னு பத்திரிக்கையாளர்கள் பரப்புறது தானே ஒழிய, நாங்க வந்து அந்த மாரி சொல்லவே கிடையாது எப்பயுமே. அப்படி இருந்ததுனால, அதுக்கு பிறகு நம்ம வந்தபோது, இதற்கு மேலும் டைம் இல்ல. நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி கட்சியில எல்லாரும் சொல்லும்போது, திமுகவும் நம்மளோட வந்து இந்த முறை எங்களோட வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்து தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.